ஏன் நான் விட்டு கொடுக்கணும், ஏன் நான் கீழ்ப்படியணும்? இந்த கேள்வி நம்ம திரும்ப திரும்ப கேட்குறாங்க நம்ம பிள்ளைங்க. வாலிப வயது எட்டும் பொழுது அவங்களால ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸுக்கோ அல்லது வேலை செய்கிற இடங்கள்ல தன்னுடைய எஜமானுக்கு அவங்களால என்ன செய்ய முடியல, எதிர்த்து கேள்வி கேட்காம வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. அல்ல பெற்றோர்களுக்கு நம்ம பிள்ளைங்க அப்படி கேட்டுட்டு வந்தா என்னது, அப்படி இல்லை. நோ நோ, you're losing your joy, you're losing your joy. எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்ன கேள்வி கேட்கறதுக்கு ஆள ஆண்டவர் எழுப்பிடுவார். நீ ஒரு இடத்துல ஜெயிக்கலாம், இன்னொரு இடத்துல என்ன செய்வ, தோத்துருவ. அதுக்கு பெட்டர் எப்பவுமே என்ன பழகிக்கும், விட்டு கொடுக்க பழகு, கீழ்ப்படிய பழகு. அது ஒரு பழக்கமா மாறிட்டா உனக்கு என்னவா மாறும், கிறிஸ்துவின் சிந்தையா மாறும். கிறிஸ்துவின் சிந்தையா மாறுச்சுன்னா கீழ்ப்படிதல ஒரு சந்தோஷம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நான் சொல்றத ஃபாலோ பண்ண முடியுது? ரைட். நம்ம நேர உலகத்திற்கு நேர ஆப்போசிட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆப்போசிட் போல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தனுக்கு அவன் பெருமையா இருக்கிறதுல சந்தோஷம், நமக்கு தாழ்மையா இருப்பதில் சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருக்கு அதிகாரம் செலுத்துறதுல சந்தோஷம், நமக்கு கீழ்ப்படிதல சந்தோஷம். இந்த சோர்ஸ பவுல் கண்டுபிடிச்சிட்டார். விளைவு அவர் மற்றவர்களுக்கு சொல்றாரு, என்ன பாருங்க, சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருங்க. என்ன செய்றேன், மறுபடியும் சொல்றேன், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறனுக்கானவைகளையும் நோக்குவானுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, அப்படிங்களா உங்களுக்கு இந்த வசனம் புரியுதாங்கன்னு கேளுங்க. அந்த பிறனுக்கானவன்றது நம்ம யோசிச்சதே கிடையாது. எல்லாமே யாருக்குதான், எனக்கு 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 இன்னும் ஆள். நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய களஞ்சியங்களை பெருசாக்க போகிறேன், அதை நிரப்ப போகிறேன். எனக்கு எனக்கு என்று இருக்கிறவளுக்கு சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. ஆனா பிறனுக்கானவைகளையும் நோக்குகிறவனுக்கு சந்தோஷத்துடைய ஊற்ற பிடிச்சிடறான். இதான் கிறிஸ்துவின் சிந்தையுடையவன் சுயநலமாவே இருக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில சிந்த விடுதல், மற்றவர்களுக்காக கொடுப்பதுன்றது. தனக்கு மிஞ்சினதான் தானம்ன்ற வசனத்தை எடுங்க பார்க்கலாம். எங்க சங்கீதம், நீதிமொழி இல்லையா, வெளிப்படுத்தல எங்க இருக்கு, அப்படி இருக்கா? தனக்கு மிஞ்சினது தானம் நீங்க வசனம் இருக்கா? சில வசனம்னா நாமளே ரெடி பண்ணி வச்சுக்கிறது. ரியல் ஜாய், இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இதெல்லாம் மறுபடியும் நம்ம தியானிக்க போறோம். Just for an example சொல்றேன். Paul's mind was filled with the mind of Christ. தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவை, பெருமை அல்ல தாழ்மை, எதிர்த்து நிற்பதல்ல கீழ்ப்படிவது. இதை பவுல் தன்னுடைய குறுகிய காலத்திற்குள்ள தன்னை மாத்திக்கிட்டதுனால ஜெபம் பண்ணி தேவனோட உறவாடி ஒரு is a kind of person. I don't know. பவுல் எல்லாம் நம்ம சர்ச் பாஸ்டரா இருந்தா நம்மள ஓடியே போயிடும். நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் பவுலோட இருக்க முடியும் தெரியல, ஒருவேளை அப்படிதான் ஓடிட்டாங்களே தெரியல. இவருக்கு ஒரு ஆசவாசமே என்ன செய்ய இருக்காது போல இருக்கே. எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு, எங்க வேணாலும் அடி வாங்குறாரு, தாழ்ந்தே போகிறாரு, கையில இருக்கிறதெல்லாம் மற்றவங்களெல்லாம் கொடுக்குறாருன்னா இந்த பாஸ்டர் சரிபட்டு வராதுதான் எல்லாரும் ஓடிட்டாங்க நினைக்கிறேன். ஆனா அவர்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா சந்தோஷம் இருந்துச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க.